Hi friends, welcome to Lex Kanitham. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.2 ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A = 0, 2, 4, 6, 8, B = X, X ஒரு பகா எண் மற்றும் X <11. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ள ஒரு எலமெண்ட்டையும் அவங்க கொடுக்கல, டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எலமெண்ட்டுங்கிறத நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது ஒரு பகா எண்ணா, சரியா? ஒரு ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரைம் நம்பர் 11 விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 விட கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்மளே எலமெண்ட்ஸ் உருவாக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மற்றும் C = X, X belongs to N. எக்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பராக. நெக்ஸ்ட்டு 5ம் இருக்கலாம், 5ஐ விட அதிகமாகவும் இருக்கணும். 5ம் இருக்கலாம் அப்படின்றது இந்த டேஷ் இப்படி கொடுத்துருக்கனால, அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5ம் அதில் உண்டு, ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு லெஸ் தேன் 9 கொடுத்துருக்காங்க. அதாவது 9ஐ விட கம்மியாக தான் இருக்கணும். 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9ஐ விட கம்மினா 5, 6, 7, 8 வரைக்கும் மட்டும்தான். ஸோ நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எனில் A யூனியன் B இன்டர்செக்ஷன் C = A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C என்பதை சரிபார்க்க. இதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம், பண்புகள் படிச்சிருக்கோம். அதில் என்ன ப்ராப்பர்ட்டி இது அப்படின்றத நீங்கள் பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரியா? இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இப்போ A யூனியன் B நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்செக்ஷன் அப்படியே சென்டரில் வந்திருக்கு A யூனியன் C. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்படியே சென்டரில் வந்திருக்கிறதுனால இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பங்கீட்டு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சரியா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை இதுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு A கொடுத்துருக்காங்க, B, C என்ன கொடுத்துருக்காங்களோ கொடுத்துருக்கிறத நான் எழுதியிருக்கிறேன். இப்போ Bயும் Cயும் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Bங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பகா எண்ணு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ பகா எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ப்ரைம் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2, 3, 5, 7, 11. இப்போ 11 விட லெஸ்ஸாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறதுனால 11 வராது. ஸோ 2, 3, 5, 7 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு C பார்த்தீங்க அப்படின்னா C ஒரு நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இவங்க 5 விட அதிகமாக இருக்கணும். 5ம் அதில் உண்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால 5, 6, 7, 8, 9 கிடையாது, 9ஐ விட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 வரைக்கும் தான். ஸோ இப்போ நம்மளை என்ன ABCங்கிற செட்டை இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சரியா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க? A யூனியன் B இன்டர்செக்ஷன் C என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை எழுதிக்கலாம். A யூனியன் B இன்டர்செக்ஷன் C = A யூனியன் B நெக்ஸ்ட்டு A யூனியன் C. சென்டரில் என்ன ஆப்ரேஷன் வரும்? இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இன்டர்செக்ஷன் தான் வரும். ஏன்னா இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டி மார்கனால தான் சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இருந்தது அப்படின்னா அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சரியா? ஸோ இந்த இதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே செக் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம், ரைட் ஹேண்ட் சைடு நெக்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 2 ஈக்குவலாக வருதா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ABC அந்த செட்ஸ் என்ன அப்படின்றத நான் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ B இன்டர்செக்ஷன் C தான் நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் B இன்டர்செக்ஷன் C ப்ராக்கெட்டில் இருக்குது. ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? அதனால் B இன்டர்செக்ஷன் C இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது Bங்கிற செட்டு இன்டர்செக்ட் Cங்கிற செட்டு, சரியா? இப்போது BC இன்டர்செக்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? ரெண்டுலேயும் பொதுவாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுதணும். ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ 5 ரெண்டுலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 7 ரெண்டுலேயுமே இருக்குது. 8 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னென்னா 5ம் 7ம் தான். ஸோ 5, 7 அதை மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து Aயை யூனியன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Aங்கிற செட் என்ன அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 0, 2, 4, 6, 8 யூனியன் பண்ணணும். யூனியன் அப்படின்னா சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 5ம் 7ம், சரியா? ஸோ இப்போ நம்ம யூனியன் பண்ணணும்னா யூனியனாக எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். எல்லாத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். 0, 2, 4 இடையில 5 இங்கே இருக்கா? ஸோ 5 எழுதிக்கலாம். 6, 7, 8 ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிட்டோம். இதை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், சரியா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா A யூனியன் Bயும் ப்ராக்கெட்டில் இருக்குது, A யூனியன் Cயும் ப்ராக்கெட்டில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு A யூனியன் B கண்டுபிடிச்சிக்கிறேன்.
ஏ யூனியன் பி. ஸோ ஏங்கிற செட் எழுதிக்கோங்க 0 2 4 6 8 யூனியன் பிங்கிற செட் எழுதிக்கோங்க 2 3 5 7. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் 0 2 3 இங்கே இருக்குது 4 5 6 7 8. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஏ யூனியன் சி இருக்குது. ஸோ ஏங்கிற செட் என்ன 0 2 4 6 8. நெக்ஸ்ட்டு யூனியன் சிங்கிற செட் என்ன 5 6 7 8. ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதலாமா 0 2 3 ரெண்டுலேயுமே இல்லை 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணணும்னா அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஃபார்முலா என்ன இருக்கும் அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. சரியா? ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னா ஏ யூனியன் பினா இந்த இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் சிங்கிறது இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் எழுதிக்கலாம். 0 2 3 4 5 6 7 8 இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி எங்கே இருக்குது 0 2 4 5 6 7 8. இன்டர்செக்ஷன்னா என்ன, இன்டர்செக்ட் பண்ணுறதுனா என்ன, காமனாக இருக்கிறத எழுதணும். ஸோ 2 காமன் 0 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது, 3 இல்லை, 5 காமனாக இருக்குது, 6 காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது, 8 காமனாக இருக்குது. ஸோ இதில் விடுபட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 மட்டும்தான். ஸோ என்னென்ன இருக்குது இதெல்லாம் எழுதிக்கலாம் காமனாக 0 2 4 5 6 7 8. ஸோ இதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள். 0 2 4 5 6 7 8 0 2 4 6 7 8. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிது அப்படின்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.